அல்ஃபோன்ஸ் புத்ரன் உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியமானவர்? அந்த டயட்னால தான் எனக்கு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. நேரம் பாட்டு மட்டும் எனக்கு வரலன்னா நான் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சு. எனக்கு ஆப்ஷன் தராதீங்க, நீங்களே முடிவு பண்ணி கொடுங்க ஒருத்தர் கேட்பாரு. தமிழ் சினிமாவில் வந்து எல்லா பாடலாசிரியருக்கும் இளையராஜா சார்ட்ட பாட்டு என்ன ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து அவர் வந்து குறுகிய காலத்தில் போய் அவரை பார்த்து அவர் பக்கத்தில் மியூசிக் பாட்டு எழுதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் இளையராஜா மியூசிக்கில் என்னுடைய பாட்டு வரி எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு இருக்குது. அது வரும்போது கண்டிப்பாக இளையராஜா அவர்களுடைய பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பாட்டு வந்தது தான் சொல்ல முடியும், வெளியே அதனாலே சொல்ல முடியாது. கொஞ்சம் எடுத்துலாம் பார்த்தேன் நான். எனக்கு வந்து இளையராஜா மியூசிக்கில் எழுதுன்றதே எனக்கு வந்து என்னுடைய மூளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு. நான் முத்துக்குமார் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமானது? நான் முத்துக்குமாரோடைய அலுவலகம் தான் என்னுடைய போதி மரம். முத்துக்குமாரன் வந்து உலக சினிமா ரசிக்கிறவர். பாடல் எழுதிட்டோ இல்லை பாடல் இல்லாத நாட்களிலோ வந்து படம் பார்க்காத வேலை. ஒரு நாளைக்கு 3 நாள் படம் அப்போ பார்ப்போம். நான் முத்துக்குமாரனுடைய ஒரு நாள் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட பேச போகிறோம் அப்படின்னா பாடலாசிரியர் வேல்முருகன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்பர் 1 அல்ஃபோன்ஸ் புத்ரன் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து உங்களை ரொம்ப பாராட்டி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வரி. அல்ஃபோன்ஸ் புத்ரன் உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியமானவர் பாருங்க? எனக்கு வந்து அல்ஃபோன்ஸ் புத்ரன் அந்த டயட்னால தான் எனக்கு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. இந்த நேரம் பாட்டு மட்டும் எனக்கு வரலன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா என்னுடைய லிரிக்ஸ் அத்தனையுமே அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப அவர் லிரிக்ஸ் கேட்டு வியப்பார். நம்ம அவர் சொன்னோம்னா வச்சுங்க, அது ஒரு படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அவர் படத்துக்கு பாட்டுன்னு படம், அதில் 6 பாட்டு எழுதிக்கிறேன். அந்த பாட்டில் அவரே மியூசிக் பண்ணிக்கிறாரு. அந்த பாடம் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் என்னோட லிரிக்ஸை வந்து கேட்டுட்டு ரொம்ப நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சு. எனக்கு ஆப்ஷன் தராதீங்க, நீங்களே முடிவு பண்ணி கொடுங்க ஒருத்தர் கேட்பாரு. ஒரு பல்லவினா ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க, 2-3 தராதீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்களே முடிவு பண்ணி நீங்களே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, அப்போ எனக்கு வந்து அல்ஃபோன்ஸ் புத்ரன் வந்து இன்னொன்றுன்னா, தமிழ் சினிமாவில் வந்து எல்லா பாடலாசிரியருக்கும் இளையராஜா சார்ட்ட பாட்டு என்ன ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து அவர் வந்து அங்கே தான் கூட்டு போய் இளையராஜா அந்த கூட்டு போயிட்டு ப்ரொடியூசர் நடிகர் எல்லாமே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கும்பலாக இருக்கும்போது இளையராஜா சார்ட்ட வந்து என்னை வந்து அல்ஃபோன்ஸ் வந்து சார் இவர் தான் எங்களுடைய லிரிசிஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அது அந்த படம் இன்னும் வரல. ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுங்களா அது. ஏன்னா நாம் குறுகிய காலத்தில் போய் அவரை பார்த்து அவர் பக்கத்தில் மியூசிக் பாட்டு எழுதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு நான். அப்போ அதே சமயம் இந்த இவருடைய இயக்கத்தில் அந்த பாட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நேரத்தில் எழுதி அவ்வளோ அழகான ஒரு பாட்டை கொடுத்த ஒரு டைரக்டரு. அப்போ இளையராஜா மியூசிக்கில் என்னுடைய பாட்டு வரி எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு இருக்குது. அது வரும்போது கண்டிப்பாக அந்த இது நல்லாயிருக்கும். அந்த இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்ரன் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு வந்து அவருடைய அடுத்தடுத்த படம் வந்து இன்னும் வராமல் இருக்குது. வரும்போது என்னுடைய கலர் மாறும். வணக்கத்துக்குரிய ஒரு இயக்குனர் எனக்கு அவர். இளையராஜா அவர்களுடைய பணியாற்றிய அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் அந்த படம் பாட்டு வந்தது தான் சொல்ல முடியும், வெளியே அதனாலே சொல்ல முடியாது. கொஞ்சம் எடுத்துலாம் பார்த்தேன் நான். இல்ல அது வந்து என்னன்னா அது அப்படியே இருக்குது. இல்ல வரிகள் மட்டும் சொல்லாமலோ இல்ல அதோட இசை சாரம் சொல்லாமலோ அந்த மற்ற பணிகள் இளையராஜா சாருடைய டியூன் பத்தி நம்ம யாருமே அது வந்து குறைச்சி மதிப்பிடலாம் முடியாது. அவர் வந்து அப்படி போடுறதா ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்கறதா எல்லாரும் தெரிஞ்சு. நான் புதுசாக சொல்ல போறது இல்லை, எனக்கு முன்னாடியே 50 வருஷமா அவர் எழுதிட்டு ஒரு பாட்டு வரியா சரி, ஒரு டியூனா சரி, அவர் போற ஸ்பீடுக்குலாம் நம்ம வந்து குறிப்பா என்னாலாம் அவ்வளவு ஸ்பீடெல்லாம் போக முடியாது. அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு. ஏன்னா ஒரு வந்தோடனே ஒரு இசை கொடுத்துருவாரு. அந்த இசை எந்த அளவுக்கு வேகமா இருந்தது? நீங்க பாடல் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி இருக்காது. இந்த சீசன் அப்படி இருக்காது. அல்ஃபோன்ஸ் கிட்ட எப்பவுமே வந்து நான் நேரடியாக உட்காந்து அவருடைய மியூசிக்ல எழுதியிருக்கேன். உட்காந்து அங்கேயே உட்காந்து எழுதியிருக்கிறேன். இவங்க இதோட பாடலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நான். ஓகே. எனக்கு வந்து இளையராஜா மியூசிக்ல எழுதுன்றதே எனக்கு வந்து என்னுடைய மூளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு. நான் வந்து இளையராஜா மனைவி இளையராஜா சார் வந்து இளையராஜா பார்த்து நம்ம எழுதுறோம் அப்படின்றதே எனக்கு 2 days ஆச்சு. அது நான் வந்து அந்த ஃபியர் எனக்கு போகணும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க குறிப்பாக அந்த அல்ஃபோன்ஸுக்கு இந்த அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரதீப்னு இருக்காரு, பிரதீப் பாலர். அவர் வந்து என்னுடைய கை புத்தி இந்த கை பத்திரம் பார்த்துக்குப்பா, கை பத்திரம் பார்த்து ஏன் இளையராஜாவுக்கு பாட்டு ஒரு கை இது பத்திரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப அந்த சந்தோஷ நாட்கள் அது பயங்கரமா இருந்தது. அது அந்த படம் வரும்போது அதை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். கண்டிப்பா படம் வரும்போது நிச்சயம் இன்னும் நிறையவே பேசுவோம். நான் முத்துக்குமார் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு முக்கியமானது? அதான் நான் முத்துக்குமாரோடைய அலுவலகம் தான் என்னுடைய போதி மரம்.
அங்கேருந்து நான் வந்து என்னுடைய வேர்களே அங்கேருந்து ஆரம்பிக்குது சினிமாவுக்குள்ளே. நான் அங்கே கற்றுக்கிட்ட படிப்பினைகள் தான், அங்கே கற்றுக்கிட்ட அங்கே படித்த இலக்கியங்கள் தான், அங்கே கேட்ட பாடல்கள் தான், அங்கே பார்த்த படங்கள் தான் என்னுடைய அடித்தளம். அங்கே தான் அமைக்கப்பட்டது. அப்போல்லாம் வந்து நிறைய சிடிஸ்லாம் நாங்கள் வாங்குவோம். வெளியே இந்த பாசங்காம்பலஸ்லாம் போட்டு வாங்கிட்டு வருவோம். அதாவது 3D விசிட் போல இருக்காது இதெல்லாம். அது வெளிநாட்டு படங்கள் தான் சொல்கிறேன். இந்த கேமராமேன் செழியன் சார் இருக்காங்களா, செழியன், அவர் வந்து ஆனந்தவட்டில் ஒரு அயல்மொழி சினிமாவுக்கு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினாங்களா. அப்போலாம் வந்து அந்த கட்டுரை வாரம் ஆனந்தவன் வந்த உடனே அந்த என்ன படம் எழுதுறதுன்னு பார்த்தா அந்த படத்தை வாங்கி எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. முத்துக்குமரன் வந்து உலக சினிமா ரசிக்கிறவர். எல்லா ஃபெஸ்டிவலும் போயிடுவார். அவருக்கு டைம் கிடச்சுன்னா கோவா, அது இன்னும் இந்தியாவில் டொரண்டோ, சென்னை எல்லா ஃபெஸ்டிவலும் போயிடுவார். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் தான் போயிடுவார். அதனால் அவர் வந்து உலக சினிமாவை ரசிக்கிறவர். அவரு நிறைய சிடிஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தார். அப்போ நாங்கள் பாடல் எழுதிட்டோ இல்லை பாடல் இல்லாத நாட்களிலோ வந்து படம் பார்க்க தான் வேலை. ஒரு நாளைக்கு 3 நாள் படம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம். ஆமாம், பாட்டு ஒரு நாளைக்கு 10 படம்லாம் எழுதிக்கிறோம் ஒரு நாளைக்கு. அது போல் அவர் எழுதுவார். பாடல் இல்லாத நாட்களில் வந்து படம் பார்க்கணும் முடிவு பண்ணால் காலையிலே ஆரம்பிச்சிருவோம் படத்தெல்லாம். காலைல சாப்பிட்டு உட்காந்தோன்னா படம் பார்த்துட்டே வந்தேன் ஈவினிங் வரலையும். நேரம் நைட்டு சாப்பாடு தான். அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்டு தான் இருப்போம். அதான் அது தொடர்ந்து பண்ணுறோம். அது நிறைய படங்கள் அப்படி பார்த்தோம். நமக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நாமத்துக்குமார் அவரோட குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவர். நாமத்துக்குமார் வந்து ரொம்பவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவரோட உரையாடுற ஏதாச்சும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காங்க? இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து நாமத்துக்குமாரி ஆனந்த யாழைன்னு ஒரு விழா நடத்தணும்ல, அதில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன் பணி புரிஞ்சால. ரொம்ப ஏஎல் விஜய் சார், டைரக்டர் ஏஎல் விஜய் சார், லிங்குசாமி சார், பாலா சார், ஆர்கே செல்மணி சார், ப்ரொடியூசர் சார் தனஞ்சய் சார், சுரேஷ் கமச்சி சார், எல்லாமே சேர்ந்து தான் அந்த வேலை பண்ணோம். அப்போ வந்து அந்த விழா வந்து சிறப்பாக நடந்தது. நம்ம ஒரு வெற்றி பெற்ற விழா. ஏன்னா ஒரு 10 வருஷம், ஒரு 9 வருஷம் மறைந்த ஒரு கவிஞனுக்கு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விழா எடுத்தது வரலாற்றில் இல்லாத ஒன்று, யாருக்குமே இல்லாத ஒன்று. தமிழ் சினிமா பாடலாசிரியர் வரலாற்றில் வந்து சின்ன வயசுல இறந்தவங்க வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா சார் கூட அவங்க கூட சின்ன இறந்துட்டாங்க. அப்படி யாருக்கும் நடைபெறாத ஒன்று நான் முத்துக்குமார் அண்ணனுக்கு நடந்ததுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது பாருங்கள். அந்த அரங்கமே நிறைந்த ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தாங்க எல்லாருமே. ஒரு 8000-9000 பேர் அரங்கம் நிறைந்த காட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன் அன்றைக்கி தான் கண்ணால். அப்போ அங்கே வந்து அவங்க வந்தாங்க. அங்கே எனக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, முத்துக்குமாரனுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு, 5வது படிக்குது. அந்த பொண்ணு வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்க்கணும்னு சொல்லும்போது நான் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே. சிவகார்த்திகேயன் சார் வந்து வியந்து ஒரு பாடலாசிரியர் நாமத்துக்குமார் அண்ணன். ஆனால் அவருடைய பொண்ணு வந்து நான் அது எஸ்கேன்னு சொல்லுது என்கிட்ட. எஸ்கேன்னா எஸ்கேன்றதை சினிமாவுக்கு தெரியும். சிவகார்த்திகேயன் சார் தான் அப்படி எஸ்கேன்னு சொல்லுறது. கூட்டு போய் நான் தான் வந்து அண்ணனுடைய பொண்ணு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஏஞ்சி அவர் உட்காந்து பேசல, ஏஞ்சி நின்ட்டார் உடனே. ஓகே. அந்த குழந்தைய பார்த்துட்டு? ஆமாம், ஏஞ்சி நின்ட்டார். பார்த்துட்டு ரொம்ப அதை பார்த்து கை கொடுத்துட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தது. அப்போ இன்னொரு கூட நான் அறிமுகப்படுத்திக்கலாம். நான் அவர்கிட்டையும் யுவன் ராஜார்ட்டையும் பாப்பா அறிமுகப்படுத்திச்சேன். அப்போ நான் யாரும் கூட அறிமுகப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு வந்தேன், ஐயோ நம்ம யாரும் சொல்லவே இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு நினச்சேன். ஆனால் பக்கத்துல மாரி சுராஜ் சார் இருந்தார்ல, அவரு தெரியும் எனக்கு. அவர் என்ன வந்து ஹக் பண்ணார். ஆனால் அவர் சிவகார்த்திகேயன் சார்ட்டையும் யுவன் ராஜார்ட்டையும் நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கவே இல்லை. அது என்னையோ ஒரு நாள் பார்த்தா சொல்லணும். கண்டிப்பாக. அடுத்து இது மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நீங்கள் உள்ளே வரீங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கான பணிகள் எதுவும் நடந்துட்டு இருக்குதா இப்போ? முத்துக்குமாரன்ட்ட நான் இருந்தது என்ன, அவர் எடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எடுத்தார். அவர் படம் பண்ணுறதுக்கான என்கிட்ட சொல்லுவார், தம்பி லிங்குசாமி சார் கதை கேட்குறாரு, தானி சார் இருந்தாலும் கதை கேட்குறாரு, எல்லாத்துக்கும் கதை பண்ணி கொடுப்போம், நம்ம கடையும் நம்மளும் படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இந்த மாதம் பாட்டெலாம் முடிச்சுட்டு நம்ம ஊட்டிக்கு போகிறோம், கதை எழுதுறோம் வந்துடும் சொல்லுவேன் ஆரம்பிப்பார், சொல்லுவார். சேர்ந்துட்டு அதை நோக்கி உட்காந்துருப்பானு. அதான் அப்படி போயிட்டு இப்போ ஊட்டிக்கு போகிறோம், இப்போ கதை எழுதுறோம் அப்படின்னு. ஆனால் அது நடக்காது. அந்த சொன்ன நாள் வரும், அப்போ பாட்டு எழுதிட்டு இருப்போம், நடக்காது. இங்கே என்ன அதுன்னு சொல்லிட்டு அது திருப்பி இன்னும் நாள் வைப்பார், அடுத்த மாதத்தில் போகலான்னு சொல்லிட்டு. எதுவுமே நடக்கவே இல்லை. கடைசி வரையும் போகவே முடியல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 110 பாட்டு 130 பாட்டுலாம் எழுதுவோம் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளோ பாடலாம் எழுதுனதுனால அவர் எவ்வளோ வேலை பார்த்துருப்பார் பாருங்க. அதனால் அதுக்கு நேரம் கிடைக்கவே இல்லை. அப்போ நானும் அந்த இடத்துல நான் நோக்கி போகணும்ல. கண்டிப்பாக அண்ணன் எடுக்க நினச்ச படம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் எந்த மாதிரி கதைலாம் பண்ணணும்னு நினச்ச கதை எனக்கு தெரியும். கதையே தெரியாது. அவர் படம் பார்ப்போம்ல, உலக சினிமா பார்க்கும்போது அவர் ரசிக்கிற படம்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இந்த படம் நல்லா இருக்குது, அவரே தான் போடுவார். இந்த படம் இன்னைக்கு என்ன படம் பார்க்குறதுனால அவர் தான் போடுவார். அவர் போடுற படத்தை நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை பற்றின டைரக்டர் பற்றி நிறையா சொல்லுவார். அந்த டைரக்டரோட ஏற்கனவே படத்தை பற்றி சொல்லுவார். ஒரு படம் போட்டார்னா
இப்போ ஒரு ஒரு எழுத்தாளரை பற்றி படம் பேசும்போது ஒரு புத்தகம் பற்றி பேசுவோம், அது இவருடைய முன்னாடி புத்தகத்தில் பேசுவோம்ல, அதை போல் அவர் ஒரு டைரக்டரை பற்றி ஒரு படம் போட்டார்னா அந்த படத்தில் அந்த டைரக்டரோட முன்னாடி படம்னா அடுத்த வர ஒரு படம்னாலாம் சொல்லுவார். அப்போ எனக்கு அதெல்லாம் புரியாது ஆக்சுவலி. அந்த அந்த வெளிநாட்டு டைரக்டரோட மைண்ட் பேரில் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், படத்தில் காசுனா ஞாபகம் வச்சுக்குவேன். சரி அவர் சொல்லுவார், நான் கேட்டுக்குவேன். நான் அது சரி அது போல் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ ஒரு பல்கலைக்கழகமாக மைண்டு தலைவர் வச்சுருந்தார், அவ்வளோ வச்சுருந்தார் மைண்டுக்குள்ளே. சீக்கிரமாக அவர் வந்து இதானது காரணம். கி ராஜநாராயணன் இருக்காங்களா எழுத்தாளர், அவர் சொல்லுவார், மனிதன் வந்து வயசாலான ஆயுள் கிடையாது, மனிதன் வந்து உணவால் தான் நம்மளுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. எப்படின்னா ஒரு 80 மூட்டை அரிசி தான் ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம்னா, அந்த 80 மூட்டை அரிசியை நீங்கள் வந்து 10 வருஷம் சாப்பிடலாம், 80 வருஷம் சாப்பிடலாம். ஆனால் உங்களுக்கு விதிக்கப்பட்டது ஒரு 80 மூட்டை அரிசி அப்படின் போது அந்த அரிசி தான் தீர்மானிக்குது ஒருத்தனுடைய ஆயுளை அப்படின்னு சொல்லுவார். அப்போ முத்துக்குமரனுக்கு 2000 பாடல்கள் தான் வாழ்க்கை. அந்த பாட்டை ஒரு 50 வருஷம் எழுதிருக்கலாம், ஆனால் அவர் ரொம்ப குறைஞ்ச வச்சு எழுதிட்டு போயிட்டாருன்றதை நான் நினச்சிக்கிறேன். நாமுத்துக்குமார் அவர்கள் வந்து நிறைய படங்களை ரசிச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த படங்கள் ஞாபகம் இருக்குதா? ஏதாச்சும் ஒரு 5 படங்கள் மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ அவர் உங்களுக்கு சொல்லி நீங்கள் பார்த்த படம் அப்படின்ற மாதிரி என்னாச்சு? அது படம் பேர்லாம் சரி ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த படம் பேர் ஒரு படம் இருக்குன்னு நினச்சிருந்தார். ஒரு படம் நாட் ஒன் லெஸ்ன்னு ஒரு படம், அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. இந்த படத்தை நம்ம தமிழ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஓகே, நாட் ஒன் லெஸ் ஒரு படம், அந்த படம் ஞாபகம் நல்லா ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. சைனீஸ் படம் நிறைய பார்ப்பார். டைரக்டர் யுமு அப்படின்னு ஒரு பேர் வரும், அவருடைய படங்கள்லாம் நிறைய படம் பார்த்துருக்கோம். அது வந்து அந்த படத்தை தழுவி எடுக்கணும்னு நினைக்கல, அந்த படத்தை வாங்கி பண்ணணும்னு சொல்லி நினைச்சாரு. ஓகே, அந்த படத்தை நாட் ஒன் லெஸ் அப்படியே ரீமேக் பண்ணி நம்ம ஊருக்கு அந்த படம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கான முயற்சி இறங்கவே இல்லை, சொன்னதோட சரி சொன்னார். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டார். இங்கே வந்து தமிழ் சினிமா பாடல் உலகம் அவரை விடலை, இதுதான் கண்டிப்பாக ஒரு பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு. நாமுத்துக்குமார் அவர்கள்ட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கவிதையாவோ? இல்லை, அண்ணனுக்கு ஒரு கவிதை சொல்லலாம், கவிதைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கவிதை தான் இது. இது அண்ணனுடைய அவர் இறந்த பிறகு நான் எழுதின ஒரு கவிதை இது. அவருடைய ஒரு நாள், நாமுத்துக்குமரனுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். அந்த கவிதை சாலி கிராமமும் 21 கேகே சாலையும், சாலி கிராமமும் 21 கேகே சாலையும், பிரஜ்ஜவால் சாரத அடுக்ககமும், புத்தர் உன் இடப்பக்கமும், தூக்கம் தொலைத்த கண்ணும், கவிதை வெடிக்கும் பெண்ணும், ஒழுங்கு செய்யாத தாடியும், ஒதுக்கி கொள்ளாத தலைமுடியும், கண்மூடி யோசனை செய்ததுவும், கடகடவென வரிகளை சொன்னதுவும், சிந்தனை தடை ஏற்பட்டால் எரிய வைத்து புகைத்ததுவும், பாடல்களில் எளிமையை புகுத்தியதும், பல வருடங்கள் எழுதி குவித்ததும், செய்யுள் போல் இல்லாமல் செவிகளுக்கு புரிய வைத்ததும், அத்தனை காதலர்களுக்கும் காதல் வரிகளை கொடுத்ததுவும், இடையிலே பிரிந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தந்ததுவும், ஆபாச பாட்டு வரிகளை அடித்து துரத்தியதுவும், ஆண்கள் படும் வெட்கத்தை பதிவு செய்ததுவும், 7 பருவ பெண்களுக்கும் உன் எழுத்து பிடித்ததுவும், ஏனைய குடும்ப உறவுகளை உன் வரிகள் எட்டி இழுத்ததுவும், இலக்கிய வீதிகளில் நீ நடை போட்டதுவும், இலக்கணமாக உன் பாடுகள் வீறு கொண்டதுவும், உதவி இயக்குநர்கள் உள்ளத்தில் நீ உருக்கொண்டதுவும், படம் இயக்கும் முன்னே அவர்கள் உன் பெயரை டிசைன் செய்ததுவும், உதவி கேட்க தயங்கியவர்களுக்கும் கொடுத்ததுவும், உறங்காமல் இரவில் படித்ததுவும், அதிகாலை நேரமே எழுந்ததுவும், அன்றாட பாடல்களை முடித்ததுவும், உறவுகளுக்கு காது கொடுத்ததுவும், நண்பர்களுக்கு இதயம் திறந்ததுவும், சினிமாவுக்கு வாழ்க்கைப்பட்டதுவும், பாடல்களுக்கு வாழ்வு தந்ததுவும், யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கட்டும், யுவன் சங்கர் ராஜா டியூனா உன் பேனா சலங்கை கட்டும், ஜிவி பிரகாஷ் இசையா உன் வார்த்தைகளில் வெட்கம் சொட்டும், லிங்குசாமி படத்துக்கு உன் கவிதைகளே காதலிக்கும், பாலாஜி சக்திகள் கதைகளுக்கு உன் வரிகளை தீக்குளிக்கும், ஏஆர் ரஹ்மான் சபையா ஜுகல் பந்தி சுவை கொடுப்பாய், ஹாரி ஜராஜ் இசையா கருப்பு வெள்ளை பூக்கள் தொடுப்பாய், ஏஎல் விஜய் இயக்கத்துக்கு உன் வார்த்தைகளில் அன்பு சுரக்கும், கட்டது தமிழ் ராம் கதைக்கு உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கும், அறிமுக இயக்குநர்களுக்கு அரவணைத்து எழுதி கொடுப்பாய், அனுபவ இயக்குநர்களுக்கு அளவெடுத்து பாடல் தைப்பாய், காரில் போய்கொண்டே பாடல்கள் புனைந்ததுவும், இளையராஜா குரல்களில் இலகி கிடந்ததுவும், உப்பு கறி வறுவலும் ஓட்கா மீடரும் எஸ்ஏலைட் சுடரும் ஏனோ உன்னை தொடரும்,
மதிய சாப்பாட்டுக்கு பின் தலையணைக்கு தலை கொடுப்பதுவும், மாலை நேர தேநீருக்கு பின் மகனோடு ஊர் சுற்றியதுவும், ஐடியல் பீச்சும் அழகிய பேச்சும், சாம்பலாய் நீ அங்கு கரைந்திட்ட காட்சியும், சோகம்தான் என்றாலும் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பேன். என் அன்பு தம்பி வேல்முருகன். கடைசியா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்க போற அந்த மனிதர் வந்து சுரேஷ் சங்கையா. அவரை பற்றி அவர் உங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியமான ஆளா இருக்காரு? சுரேஷ் சங்கையா வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு இயக்குனர். கிராமப்புறத்தில் வந்து அதாவது நகைச்சுவை கலந்த வாழ்வத மனிதர்களை வந்து திரையில் காமிக்க நினைச்சு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் அவர். சுரேஷ் சங்கையா வந்து ரொம்ப ஒரு கிடாயின் கருவின் படத்துலேயும் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து அந்த படத்துக்கு 4 பாடல்கள் எழுதணும் என்ன எழுதி வச்சார். ரொம்ப எனக்கு ரசிப்பார் எழுதுதெல்லாம். எனக்கு அவர் அல்ஃபோன்ஸ் புத்ரன் தான் வந்து எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கேட்க மாட்டார். அவர் நீங்கள் எழுதிக்கிறதா எனக்கு போதும்னுவார். நீ உங்களுக்கு பிடிச்சதா அது போதும் எனக்குன்னுவார். அது போல இயக்கம் நான் பார்க்கறதே இல்லை. ஒரு சில டைரக்டர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்பாங்கல்ல. ஆனால் அதே போல் அல்ஃபோன்ஸும் என்னவோ அதே போன்று தான் சுரேஷ் சங்காவும். நீங்கள் எழுதி கொடுங்க, நீங்கள் எழுதி கொடுத்தே எனக்கு போதும், நீங்கள் ரசிச்சிங்களா அது போதும் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். உங்க மேல அதிக நம்பிக்கை. அவர் நம்பிக்கை வச்சிருப்பார் அவர். அந்த படத்துல எல்லா பாட்டுமே நீங்க தான் தெரிஞ்சீங்களா? அதில் கொலை சிந்துன்னு ஒரு வடிவம் பயன்படுத்தணும் அந்த படத்தில். அதில் வந்து இன்னொரு லவ் சாங், ஒரு சின்ன அழகான ஒரு சின்ன மாண்டேஜ் பண்ணி பாருங்க. ஒரு கல்யாணம் ஆன புது பொண்டாட்டி மனைவியும் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பாட்டு வரும்போது வெளியில் இந்த கோழி சண்டை பார்த்தீங்களா, கோழி வந்து இன்னொரு கோழி வந்து சேரும் போது அதெல்லாம் சினிமாவில் காமிக்காத அதெல்லாம் காமிச்சிரு அவர். ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டில் கேட்டுருப்பாங்க. தனியாக கடந்த இதுவரை நானாக்கன்னு ஒரு பாட்டு. அதில் அந்த பாட்டும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த படத்தில் 4 பாட்டுமே எனக்கு கொலை சிந்து வந்து அந்த வடிவம் வந்து பயன்படுத்தணும். நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த வடிவம் பயன்படுத்தணும். அவருடைய அடுத்த லாஸ்ட் படம் இப்போ வந்து கிணத்த காணும் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு நான் அந்த வசனகர்த்தாவை வேலை பார்த்துருக்கிறேன். அதில் அந்த பாடல்கள் எழுதலை. இது வந்து அவருடைய மறைவுக்கு அந்த டைமில் கொலாப்ஸில் இருந்த டைமில் அவர் இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வசனம்லாம் எழுதி முடிச்சு படம் ஷூட் பண்ணிலாம் முடிச்சிட்டாரு. படத்தை பார்த்துட்டு ஒரு இயக்குனர் வந்து அந்த இயக்குனர் அவருடைய தனித்துவம் என்னன்னு நினைக்கிறேன்னா, அவர் பயங்கரமாக தைரியமான ஆள் அவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சு போனது ரொம்ப எனக்கு அவருடைய மரணம் எனக்கு பயங்கர குலைச்சி போட்டுச்சு. எப்படின்னா எனக்கு நெருங்கின 4 பேர் சமூசி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் முத்துக்குமார் அண்ணன், முத்து விஜயன் அண்ணன், லலிதானந்தன், இவங்களாம் பாடலாசிரியர் தான். அந்த வரிசையில் சுரேஷ் சங்கையா இயக்குனர். இந்த 4 பேரோட நான் வந்து ரொம்ப ஒன்றி வேலை பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த 4 பேருக்குமே நான் வந்து இரங்கல் கவிதை எழுத வேண்டிய நிலைமையில் இருக்கேன். ஏன்னா இவங்களாம் கூட வந்து என்னுடைய எழுத்தை வந்து ரொம்ப இவங்களாம் ரசித்தாங்க. ஆனால் இவங்க வந்து நம்முடைய எழுத்து வெளியே சொல்கிறது அளவுக்கு ஆள் இல்லை. இப்போ அதாவது ஜெயகாந்தன் சொல்லுவார்ல, என்னது நமக்கு என்ன தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி என்ன தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே இல்லை. இவங்க 4 பேரில் என்ன இவங்க சொல்லுவாங்க இவனுடைய வரி அப்படி. என்னுடைய அந்த ரிச்சின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வை சொல்லத்தான் நினைக்கிறானே சொல்லாமல் நடக்கிறான். அந்த பாட்டில் அந்த சரணத்தில் வந்து சிறகா காதலும் இறகா அது ஒரு சருகா நான் கேட்கிறேன். அந்த வரி வந்து சுரேஷ் சங்கையா வந்து பயங்கரமான படம் வரதுக்கு முன்னாடி அந்த வரி எல்லாத்துலேயும் பகமெல்லாம் சொல்லுவார். இந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் தெரியுமா, என்ன லிரிக்ஸ்னு அப்படி சொல்லுவார். அந்த இவ்வளோ ரசிக்கிற ஒரு இயக்குனர் வந்து நான் அரிதா இல்லாமல் போகிறாங்கல்ல. இது போல் லிரிக்ஸை வந்து பயங்கர என்னை மோட்டிவேட் பண்ணுறவங்கலாம் என்கிட்ட இப்போ எனக்கு அவங்க இந்த 4 பேரில் இல்லையன்றது எனக்கு வருத்தம் தான் பயங்கரமாக. அதில் சுரேஷ் சங்கையா மரணம் எனக்கு பயங்கரமாக உலுக்கி போட்டுச்சு. ரொம்ப நகைச்சுவாக பேசிக்குவோம். அவருடைய ஒரு கதைக்கு அந்த கதைக்கு நாங்கள் வந்து பொள்ளாச்சி போயிருந்தோம். பொள்ளாச்சி போய் ஒரு வாரம் தங்கிட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அவங்க எழுதி முடிச்சுட்டு வரும்போது அவருடைய கார்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி கார் கிளம்பி அவர் ஃபேமிலியோட இருந்தார். நானும் வந்துட்டோம். ரொம்ப நகைச்சுவாக இருக்கும் அவர். அவர் வந்து அவர் வீட்டுக்கு போனால் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறப்பலே தெரியாது, நம்ம வீட்டுக்கு போல போலே இருக்கும். அங்கே நமக்கு எந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார் நம்மளை. அவர் பேசும்போது சரி, சாப்பிடும் போது சரி, எல்லா சைட்லையுமே அப்படி இருப்பார் அவர். அவ்வளோ தோழமையாக இருப்பார் அவர் அந்த இயக்குனர். அவருடைய காட்சி அமைப்பும் ரொம்ப எடுக்கிறதே வந்து ரொம்ப ஐயோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டார். ரொம்ப இந்த விஷயத்தை அழகாக காமெடியாக எப்படி சொல்லலாம், அந்த மக்கள்கிட்ட காமெடியாக நகைச்சுவை எப்படி சொல்லலாம் அப்படி கேட்பார். அதுவும் லிரிக்ஸ் வந்து அவர் நம்ம ஒரு டைம் ஃபைன் பண்ணி கொடுத்தோம்னா அது அவர் தான் ஃபைனல். அதை வந்து மாற்றிக்க மாட்டார், யார் சொல்லணும் கேட்க மாட்டார். அவ்வளோதான், அதுக்கு மாதிரி பேச்சேர்கள்னு சொல்லிட்டுருவார். ரொம்ப முக்கியமான இயக்குனர் அவருடைய வரப்போகிற கிணத்துக்குணம் படத்துக்கு வந்து ஆமாம் இருக்கிறேன். அவருடைய நண்பனுக்கான அவர் ஃபேமிலிக்கு நான் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறது நான் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் பண்ணணும். ஏன்னா அவர் பையன் பிறந்த 10 நாளில் அவர் இறந்துட்டார். ஏற்கனவே பொண்ணுக்குது. அதனால் வந்து அவர் விட்டுட்டு போனது ரொம்ப எனக்கு. அவர் சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தார். காலைல 6 மணிக்கு வீட்டுக்கு காலைல 6 மணிக்கு கதை தட்டுறாரு. திறந்தா இவர் நிற்கிறாரு. 6 மணிக்கு ஒரு ஒப்பாரி எழுதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு ஒப்பாரி எழுதணும்
அப்படின்னு வந்து காலையில் 6 மணிக்கு வந்து அப்படி படுக்கிறாரு. ஏன் என்னாச்சுங்க போது நான் ஒன்றும் இல்லை எழுதணும் அப்படின்னாரு. நான் ஒரு மாதிரி இதாகிட்டேன். ஏன்னா அவர் வந்து அந்த அந்த டைமில் வந்து என்னென்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகியிருந்தார். சரி, அதனால் வந்து இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். நான் ஏன் அப்படி சொல்கிறாரு நினச்சேன். ஆனால் அந்த என் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் போய் விட்டுட்டு வர லாஸ்ட்டாக போயிட்டு ஒரு கடையில் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு, ஜூஸ் நானும் ஒரு நாள் குடிக்கிறோம். அவர் வந்து வேகமாக ஸ்பீடாக குடிக்கிறார் ஜூஸ். ஏன் இவ்வளோ வேகமாக குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை அது என்ன இது இன்னும் 2 மணி நேரம் வச்சு குடிப்பாங்க அப்படின்னாரு. அதையும் ஒரு ஜூஸை உடனே குடிக்கிறதான ஜூஸ் அதையும் அவனு சொன்னார். ஸ்பீடாக குடிச்சிட்டு கிளம்பி போனார். லாஸ்ட்டாக சரி போயிட்ட தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து ஒப்பாரி எதுன்னு வந்தவர் ஒரு 11:30 மணிக்கு நான் அவருக்கு சாப்பிட்டுனா முட்டை கவிச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார். ஜூஸ் வாங்கி கொடுத்தேன், குடிச்சிட்டு போனார். சரி போயிட்டு தலைவா அப்படின்னு போனார். அவ்வளோதான். அடுத்து அது வந்து 1 மாதம் கழிச்சு எனக்கு தகவல் வருது இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. பாருங்க அவர் ஒப்பாரி என்னை வந்து எனக்கு ஒப்பாரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியே எனக்கு இருக்குது இன்னமும். ஆனால் அவருக்கான நான் இரங்கல் கவிதை இன்னும் எழுதாமல் இருக்கிறேன். ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் இரங்கல் கவிதை எழுதி எனக்கு வந்து கூட எல்லாருமே இரங்கல் கவிதை எழுதிட்டு இருக்கும்போது இதாக இருக்குது. ஆனால் அவருக்கான இரங்கல் கவிதை நான் வந்து கண்டிப்பாக வேறு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்டைலுக்கான அவர் படத்தை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு கிடாயன்குருவி படத்தை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இன்னும் அவர் முழுசாக அவருடைய 4-5 படத்தையும் சேர்த்து எழுதி அவருக்கான ஒரு இரங்கல் கவிதையை அதை நான் படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மிஸ் யூ நண்பன் சுரேஷங்க வந்து ரொம்ப அந்த அந்த இரவு முழுக்க நான் முடிச்சுட்டு இருந்தேன். அந்த அவருடைய இறந்து படுத்து அந்த இரவு முழுக்க அந்த ஒரு இரவு போயிடல, இப்போ எல்லா இரவுகளையுமே அவர் வந்து போகிறாரு. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தில் அவர் இறந்தப்போ ஒரு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப வேதனை அதிகமாக இருக்குது. ரொம்ப க்ளோஸாக இருந்த டைரக்டர் அவர் வந்து நண்பனாக இருந்தார். நம்முடைய வரிகளை வந்து சிலாய்க்கார் இல்லை, அந்த சிலாய்க்கார ஒரு ஆள் இப்போ நமக்கு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக நம்ம இருக்கும் அப்படின்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நண்பனை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.